ஆண்டோடைய கரம் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா we will be in a dangerous state in this world. ஆமென். சத்துரு வந்து நம்மை கவிக்கொண்டு போய் விடுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய வசனங்களை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். ஆமென். அவரோடு கூட இணைந்து அவருடைய பிரசன்னத்திலே நாம் ஒன்று கூடி வருவதே பெரிய ஒரு ஸ்லாக்கியம், பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி அந்த பாக்கியம் இல்லை, ஸ்லாக்கியம் இல்லை. ஆமென். We are so privileged people that we could come to His presence, seek His presence. ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் அவர்கள் சத்தத்தை கேட்டு தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் அவர் நம்மோடு கூட உண்டு. ஆமென். நம்மை இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்திருக்கிறார், இதுவரைக்கும் சுமந்து வந்திருக்கிறார். வழி தெரியாத நேரங்களிலே வழிகாட்டியாய் நாம் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோம், உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா நம்மை நடத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் நம்மை சுமக்க வேண்டும். ஆமென். நான் சொன்னேன், ஆமென், கர்த்தர் நமக்கு வழிகாட்டி மாத்திரமல்ல, நம்மோடு கூட நம்முடைய பிரயாணத்தில் வருகிற ஒரு ஆண்டவர். Hallelujah. He journeys with us in every situation, in every circumstances. He journeys with you and me. You are not alone. I want to tell you, you are not alone. நீங்கள் தனிமையில் அல்ல. நம்மோடு கூட அவர் இந்த ஆண்டவர் பிரயாணம் செய்கிறார். Hallelujah. நம்ம தான் நிறைய நேரத்தில் அவரை விட்டுட்டு நம்ம போயிடும். Hallelujah. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு many times we don't take his help. Hallelujah. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதாக. அப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்பி எதை செஞ்சாலும் எனி டிசிஷன் இந்த பூமியில், இந்த உலகத்தில் என்ன முடிவுகளை எடுத்தாலும் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் முன்வைத்து நாம் செய்யும் பொழுது அதை கர்த்தர் வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 34:5 வசனத்தை இந்த நாளில் நாம் பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் யாரெல்லாம் அவர் முகத்தை நோக்கி பார்க்குறாங்களோ, ஆமென், தேவைக்கு மாத்திரம் இல்லை, நான் திரும்பவும் நான் சொல்கிறேன், நாம தேவைக்கு வர்ற ஆண்டவர்கிட்ட வந்து போகிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. They only come for the need. When everything is fine, when life is fine, when the job is fine, when they get everything they wanted, most of the people I've seen, they tend to forget God. பரவாயில்ல, இன்றைக்கி ஜோமன்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆமென். அதை காட்டிலும் முக்கியமான வேலைகள் இருக்குது. ஆமென். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. But there are a lot of good families. Amen. They sit with the family, their children, seeking God morning and night. Amen. Hallelujah. உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இவங்க தான். ஆமென். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். ஆமென். சங்கீதம் 36:9 ஆமென், சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். Lord, in you there is rivers of living water. Amen. Streams, amen, of life is in you. உம்முடைய வெளிச்சத்திலே, ஆமென், வெளிச்சம் காண்கிறோம். In your light we see the light of Christ. ஆமென். உம்முடைய வெளிச்சத்திலே ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சம் காட்டுவீராக. இருளான சூழலில், இருள் நிறைந்த இந்த பூமியில், இந்த உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் எங்கள் மீது பிரகாசிக்கட்டும். உமக்குள்ளே இருக்கிறதான அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். எனக்குள்ளே ஆண்டவர் உலர்ந்து போயிருக்கிற என் நிலைமைகள், உலர்ந்து போயிருக்கிறதான வாழ்க்கைகள், நம்பிக்கையற்று இருக்கிற என் சூழ்நிலைகள், என்னுடைய வாழ்க்கைகள், ஜெப வாஞ்சைகள், என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய குடும்ப வாழ்க்கைகள், என்னுடைய வியாபாரம், என்னுடைய வேலை, எல்லாவற்றிலும் ஆண்டவர் உம்முடைய ஜீவ ஊற்று பாய்ந்து வரும் பொழுது there will be life. We believe. Hallelujah. ஆமென். எசேக்கியேல் 47 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். ஆமென். அது போகிற இடம் ஆரோக்கியம், போகிற இடம் செழிப்பு, போகிற இடம் ஹல்லேலூயா. அந்த வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை மாதந்தோறும் புது புது கனிகளை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கைகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது கனிகளை கொடுப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் கனி உள்ளவர்களாய் நாம் மாறுவதற்கு, இருப்பதற்கு அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்னுடைய வாழ்க்கையில செயல்படட்டும். ஆமென். அது எப்போ கிடைக்கும்? அவரை நான் வாஞ்சித்து தேடும் பொழுது, அவருடைய முகத்தை, ஹல்லேலூயா, நான் வாஞ்சித்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, that's where the transfer takes place. ஆமென். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே,
நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமா, I will lift my soul to you, O God, and I put my trust in you. உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதே. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். ஆமென். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை இங்கேயும் சொல்கிறாரு சங்கீதக்காரன், ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். அதே நேரத்தில் உங்களுடைய வழிகளை ஆண்டவரே, நாங்கள் போகும் பாதையை ஆண்டவரே, வழிகளை நீர் எங்களுக்கு தெரிய பண்ணுவீராக. ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அந்த பாதையில் அவர் நம்மை நடத்துகிறார். அந்த பாதையில் நடத்துவது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட நடக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். டீச் மீ யுவர் வேஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்க வேண்டியதான ஒரு காரியம், லார்ட் டீச் மீ யுவர் வேஸ். ஹல்லேலூயா. யுவர் வேஸ், நாட் மை வே. ஹல்லேலூயா. யாரோ மற்றவருடைய வழிகள் அல்ல. ஐ மீன், இவங்க இது செய்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, நான் அதை பின்பற்றுவேன். இல்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழிகளை நான் புரிந்து கொள்வதற்கு, கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு, இந்த வேதத்தின்படி நடப்பதற்கு, ஆமென், அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளையும் அவருடைய மார்க்கத்தையும் நாம் அறிந்து கொண்டு, ஆமென், அதன்படி செயல்படுவதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும் என்று கேட்கிறார். தாவீது கேட்கிறார், உம்முடைய சத்தியத்திலே லீட் மீ இன் த ட்ரூத். தவறான பாதையில் நாங்கள் போக வேண்டாம் ஆண்டவரே. ஆமென். துன்மார்க்கமான பாதையில் போக வேண்டாம். உலகம் இதை செய்து, அதனால் நானும் இதை செய்துட்டு அந்த பாதையில் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கென்று உம்மை அறிந்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எங்களுக்கென்று ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறேன், ஒரு வழியை வைத்திருக்கிறேன். அந்த வழியில் நாங்கள் நடப்பதற்கு நீர் விரும்புகிற வழி, ஆமென், என் ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிற வழி, ஆமென், என் ஆண்டவர் பாராட்டுகிற ஒரு வழி, என் ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற பாதையில் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால தான் சொல்கிறார், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும். ஆண்டவரே, நீ உங்கள் சத்தியத்தில் என்னை நடத்துவது மாத்திரமே, not only leading in the truth, Lord teach me. Amen, amen. Teach me every step, teach me every ways, teach me every path. Oh God, ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு நடைகளையும், ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தர் எனக்கு போதிப்பீராக. Teach me, oh God. Amen, hallelujah. இந்த போதனை எப்போ வரும் தெரியுங்களா? ஆமென். நம்ம வாழ்க்கையில் அது செயல்படும். ஆண்டவரை தேடி அவருடைய வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, வசனத்தை நாம் தேடி வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. டீச் மீ யுவர் வேஸ். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சும்மா வந்துடாதுங்க. ஆமென். சும்மா போய் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுறதுனால, ஆமென், ஆண்டவருடைய வழிகள் நமக்கு தெரிந்து கொள்வதில் ஒவ்வொரு நாளும் அதற்கு கிரையம் செலுத்துவதற்கு, அதற்கு நேரம் செலுத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவர் சொல்கிறாரு, நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? உடைய வழிகளை எனக்கு போதிப்பதற்கு, உடைய சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு. I wait on you. I wait on your way. The word, hallelujah. They that wait on the Lord shall renew their strength and mount up with wings like an eagle. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை வெறுத்து உயர எழும்புவார்கள். யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ எல்லாருக்கும் இல்லைங்க. ஆமென். இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு தேவன் நமக்கு பலனையும் கிருபையும் தருவாராக. அப்போ தாங்க you will know the treasures that God has hidden in the word. Hallelujah. Amen. அமேன். இன்னொரு வசனத்தில், அமேன், சங்கீதம் 69, 13, 14, 15, 16 வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்து என்னை நடத்தி அருளும். ஆமென். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கி விடும். உடைய கரம் ஆண்டவரே, நாங்கள் அமிழ்ந்து போகாதபடிக்கு தூக்கி எடுக்கிற கரம். ஆமென். அமிழ்ந்து போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, சூழ்நிலையில, ஹல்லேலூயா, there's a hand that will pull you out. Hallelujah. That is the hand of Jesus Christ. Take hold of the hand of Jesus Christ. இந்த இயேசுவின் கரத்தை பற்றி கொள்வதற்கு, பிடித்துக் கொள்வதற்கு தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தருவாராக. ஆமென். என்னை பகைக்கிறவன் என்றும் நிலையாத ஜலத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும் கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கணும். உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும். உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதே. ஆண்டவர் மாத்திரம் நம்மை மறந்து போனார்னா, தம்முடைய முகத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டார்னா, நம்ம I don't know where we will be. ஆமென்,
ஆண்டோடைய பாதுகாப்பு மாத்திரம் நம்ம கூட இல்லை அப்படின்னா, ஆண்டோடைய கரம் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா, we will be in a dangerous state in this world. ஆமென். சத்துரு வந்து நம்மை கவி கொண்டு போய் விடுவான். ஆமென். இந்த உலகத்தின் காரியங்களை உங்களை என்னையும் தூக்கி கொண்டு போயிடுவான். அதனால தான் சங்கீதக்காரன் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மாத்திரம் ஆண்டவரே என்னை விட்டு மறையாதேயும், நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடும். அவ்வளோ டெஸ்பரேட். திஸ் இஸ் a cry that comes from the heart of desperate. ஆமென். ஒரு பயங்கரமான, ஒரு வியாகுலமான, நெருக்கடியான ஒரு இருதயத்திலிருந்து வருகிறதான கூக்குரல் தான், ஆண்டவரே என்னை கைவிடாதே, உங்கள் முகத்தை மறைத்து விடாதே. நீங்கள் மறைச்ச ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி ஆகணும் எனக்கு தெரியும். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லலாம். இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கும் அதே போல தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஆண்டவரே உடைய முகத்தை இந்த நாளில் மறையாது. எத்தனையோ பேர் ஆண்டவர் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் வாழ்க்கைக்கு, இன்னொன்று நடக்கலை. There are a lot of questions they've been asking. Oh God, help us, oh God, these days. உடைய வெளிச்சத்தை காண்கிறோம் என்று உடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே, அதே போல ஆண்டவருடைய வெளிச்சம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்குள்ள இறங்கி வருவதாக நீர் போதித்து, சத்தியத்தின் பாதையில் போதித்து ஒவ்வொருவரையும் நடத்துவது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுடைய கரத்தை என் ஆண்டவர் பிடித்து கொள்ளுவீராக. ஆண்டவரே வழி விலகி போகாதபடிக்கு எங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவீராக. இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்க. Lord, we surrender, submit everyone into your hands, oh God. Guide them, lead them, strengthen them, oh God. பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக. தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். இதுவரைக்கும் சுமந்தவர் இனிமேலும் நடத்துவீராக. உண்மையே நம்பியிருக்கிற ஆண்டவர், உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவர்கள், அவர்கள் உண்மையை நம்பியிருக்கிறவர்கள் நீர் அவர்களை பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வம். நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.